எப்படி நாங்கள்லாம் கொண்டாடுறோம்ன்ட்டு தான் இந்த ஒரு வீடியோவாக நான் வரப்போகுது. நானும் இன்றைக்கு முதல் வந்திருக்கிறேன் சிவராத்திரிக்கு. இவங்க தொடர்ந்து கனகாலமாக இது சிவராத்திரி செய்யணும். அதை நான் கேள்விப்பட்டு நானும் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு நினைவாக எடுக்கிறேன். ஒரு விரதம் இருக்கிறதுனாலும் அது ஒரு பக்தி மயமாக இருக்கணும். அதே நேரம் எங்களை ஒரு நினைவுகளாக இருக்குமன்றதுக்கான தான் இந்த வீடியோ. இன்றைக்கு பாபா கோயிலில் வடிவாக வந்து சிவன் ராத்திரி வந்து எல்லோரும் வடிவாக செலிப்ரேட் பண்ணி வடிவாக இதாண்டிட்டு நெத்திர முழிச்சு என்ன ஞாபகம் இப்படி சாப்பிட உங்களுக்கு டாக்டர் ஊரில் பால் இல்லை அந்த பிரச்சனையோட போட்டு பருப்பும் பருப்பும் பாபா கோயிலில் உடுப்புகளும் விற்கிறது பாருங்கள். உடுப்பு கடையில் ஓகே உடுப்பு கடை வந்தால் இதுகளும் வேண்டலாம். கம்மல் இப்போ கம்முக்கு காரில் வந்துட்டு கம்மில் இருந்து ட்ரெயினில் போகிறேன். ஹாசல் வில்லியம் என்ற இடத்துக்கு போயின்ட்டுருக்குறோம். எங்களோட சேர்ந்து நிறைய பேர் வரையினோம். அதால் நான் தனியாக காரில் போகிற பிரச்சனையால் காரில் இங்கே வீட்டிலிருந்து ஒரு மணத்தியால் மூடி கம்முக்கு வந்து கம்மில் இருந்து இவையோடு சேர்ந்து இந்த கோயில் அடிக்க போகிறேன். அதை தான் இப்போ காட்ட போகிறேன். போய் இன்றைக்கு சிவன் ராத்திரி எப்படி கொண்டாடுற மண்டத்தையும் இந்த வீடியோவில் சோட்டா தாரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். குட்டி குட்டி வீடுமா என்ன வராமல் இருக்குன்னா இப்படி செய்யணும். சிவன் ராத்திரிக்கு பிரியோசனம் தானே. இப்படியே இருக்கணும். அவன் எத்தனை கொள்றான்டா சும்மா அதை கையில் ஓகே. என்ன எங்களுக்கு தெரிஞ்சதை நான் மற்ற சொல்கிறேன். யோகா டீச்சர் அது நல்ல விஷயம். யோகா யோகா டீச்சர் நீங்களும் நெத்திரோல் இது செய்து யாரு இல்லை யாரை நெத்திரோல்றீங்கன்னா வீடியோ எடுத்து போடு. இந்த சிவன் ராத்திரிக்கெல்லாம் நான் தான் முதல் நெத்திரோல்வேன். நான் விரதம் இல்லை சும்மா ஒரு மணி மட்டும் இந்த காலம் ஒரு மணி மட்டும் இருந்தால் நல்ல ஒரு மணி மட்டும் இருக்கலாமா? ஒரு மணி மட்டும். அதில் வந்து ஒரு ஆள் சொன்னேன் 7 சக்கரை சக்கரை இருக்குதானே சக்கரைண்டா சந்திரன் அதை இது என்ன செய்யணும்? இது நாங்கள் இதில் வச்சுக்கொண்டு அதை யோசிச்சுக்கொண்டு ஒவ்வொரு சக்கரை பற்றி யோசிச்சுக்கொண்டு செய்யலாம். எங்கே வேணுங்க? இது இன்டர்நெட்லேயே கிடையாது. இன்டர்நெட் எப்படி எடுக்கணும்? 7 சக்கரங்கள் குணாதிசயங்களும் நாங்கள் இதாண்ட போகிறோமோ அதை ஆக்டிவேட் பண்ண போகிறோமோ அதை 7 சக்கரம் தான் நாங்கள் அதை ஒன்று சொல்லுங்களேன். என்ன சக்கரம்? அது குண்டலி கணக்கு பேர் இருக்கு. இந்த இது குண்டலி அதை குண்டலியை நாங்கள் ஆக்டிவேட் பண்ண நல்ல விஷயங்களை நான் தெரியுது. நான் இதைத்தான் இப்ப விட்டு வயல்களுக்கு அப்படியோ ஹாஸ்டல் வில்லியமுக்கு வந்துட்டோம். இனி இன்னொரு ட்ரெயின் எடுத்து தான் கிட்ட போகணும். எல்லாரும் நிற்கணும். வானம் இதான் நாங்கள் வந்துட்டோம். ட்ரெயின்
எஸ்எல் வில்லியம்ஸ். இப்போ நாங்கள் பாபா கோயிலுக்கு வந்துட்டோம். எத்தனை மணிக்கு வந்து நாங்கள் 8:30க்கு என்ன பஸ் எடுத்து ட்ரெயின் எடுத்து இப்போ வந்துட்டோம் சிவராத்திரிக்கு. இப்போ பாபாவுக்கு டெக்கரேஷன் நடக்குது. இப்போ எல்லா சாமிக்கும் இப்போ டெக்கரேஷன் செய்யணும். செய்து முடிஞ்சிட்டு இப்போ இரவுக்கு எல்லோரும் முழிச்சிருந்து இந்த சிவராத்திரியை நாங்கள் இங்கே தான் கொண்டாட போகிறோம். ட்ரெயினில் வந்து அப்புறம் இன்னொரு ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து தான் இங்கே வரணும். சரி, ஒரு மலை பிரதேசத்தில் இருக்குது நல்ல ஒரு இடத்துல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடுகள் கொண்டு வந்திருக்கணும் பாபாவுக்கு. இந்த ஏலக்காய் மாலை, ஏலக்காய் கராம்பு மாலை, அவையிட்டே கடை வச்சிருக்கணும். அவையிட்டே இந்த உடுப்பை வேண்டி போட்டாச்சு. சரியான பஞ்சாபி போட்டுட்டோம். இப்போ நாங்கள் வந்த வச்சு ஒரு பருப்பு கறி ஒன்று வைக்க போகிறோம். எங்களோட ஜெயாமா பார்த்தா நான் எடுக்க போகிறேன். பருப்பு கறியும் இப்போ டீ ஊற்றியாச்சு, குடித்தாச்சு. புரோஜனும் சேர்த்து சாப்பிட போகிறோம். அவள் என்னென்ன வித்தியாசமாக வைப்பான் பருப்பு கறி, நல்லா சமைப்பா. அப்போ அதோட ஒரு சோட்டா எப்படி நாங்கள்லாம் கொண்டாடுறோம்ன்ட்டு தான் இந்த ஒரு வீடியோவாக நான் வரப்போகுது. நானும் இன்றைக்கு முதல் வந்திருக்கிறேன் சிவராத்திரிக்கு. இவங்க தொடர்ந்து கனகாலமாக இது சிவராத்திரி செய்யணும். அதை நான் கேள்விப்பட்டு நானும் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு நினைவாக எடுக்கிறேன். ஒரு விரதம் இருக்கிறதுனாலும் அது ஒரு பக்தி மயமாக இருக்கணும். அதே நேரம் எங்களை ஒரு நினைவுகளாக இருக்குமன்றதுக்கான தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த விரதத்தையும் பிடிச்சண்டு, நான் விரதம் இல்லை, நான் சைவமாக இருக்கிறேன். இங்கே விரதம் பிடிக்கிறவைய நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பிடிக்கணும், என்னென்ன மாதிரி இங்கே செய்யணுமன்றதை காட்டுறேன். இது பாபா கோயிலுக்கு மேலே விட வீட்டில் இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். வந்தாக்களுக்கு பருப்பு கறியும் விரதமாக்களுக்கு இல்லை, சைவமாக இருக்கிறவை இரவு சாப்பிட்லாம். அவைக்குத்தான். ஓகே, பாப்பா இப்படி பருப்பு கறி வைக்கிறா வியாண்டு அப்படியே விட்டுட்டு வெங்காயம் அதில் விட்ட அது ஊறிடும். கொஞ்சம் உள்ளி, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் போடணும். இது என்ன போட நீங்கள்? வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, தக்காளி பழம் இருந்தால் போடலாம். நல்லா உரைப்புக்கு என்ன போட்டுறீங்க? பெருஞ்சீரகம் போட்டேன். கொஞ்சம் தூள் போட்டேன். நீங்கள் போட்டுட்டு அதுக்கு எண்ணெய் கொட்டி விட்டால் சரி. பருப்பு கொட்டி போட்டு பால் விட்டுறேன். பருப்பு இன்றைக்கு புரோஜனம் இந்த அவனுக்கு இருக்குது. சாப்பிட காட்டுற மீனி பிஞ்சப்புறம் அதை தாளிச்சதை கொட்டி விட்டால் சரி. தக்காளியும் போட போகிறீங்க? குருணியாக வட்டி போட நல்லா. தக்காளி பழத்தையும் குருணியாக வட்டி போடும். பருப்பு கையில் இந்த வெங்காயத்துக்கு முழுசாக போட்டிருக்குறீங்க. நம்ம செத்தம்லாம் நல்லா இருக்கும் வாசம். இனி இது பருப்பு உப்பு தேவையான அளவு எல்லா பதக்கினதும் இதுக்கு கொட்டினா சரி. சூப்பர் வாசம் வருது. எங்களோட பருப்பு கறி நோமல் பால் விட்டேன். காலையில் சமையல், பொங்கல், இரவு சாப்பாடு. விடிய நீ எல்லாம் முழிக்கிறார்கள், முழிப்போம். நீங்கள் என்ன விரதமே? நான் சைவம். எல்லா சாமிக்கும் காட்டினோம். நமச்சிவாய. நீங்காதான் தாழ் வாழ்க
சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடியாள் அவன் அருளாளை அவன் வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தைய வினை முழுதும் போய உரைப்பணியாம் கண்ணுதலான் தங்கருணை கண்காட்ட வந்தைரி எண்ணதற்கு எட்டார் எழிலார் கடலுழஞ்சி விண்ணிறைந்து முறைந்தில்லை இல்லாதானேன் பெரும் சீர் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேயாய் கலங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் சொல்லாய் நின்ற இத்தாவர சமூகத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் மெய்யே தேத்தனி பால் பழம் சாப்பிட்றாக்கள் பால் பழம் பான் குரோச்சு தண்ணி இல்லாது பாலும் பழமும் பால் விரதகாரர்களுக்கு என்ன பாலும் பழமும் பாபாவுக்கு வச்சு லட்டு அங்கால கேசரி என்ன விளக்கு ஏற்ற போகிறோம் சுட்டி விளக்கு எல்லாரும் சுட்டி விளக்கு ஏற்றி எத்தனை மணி சரியா 45 இப்போ ரெண்டு ஃபுல்லாக இப்படி இருப்போம் என்னம்மா சம்மந்தி தான் மடிவாக கும்பிடுவோம் அதை நம்ம சம்மந்தியை சுற்றி சுற்றி எடுக்கு பாவாக்கர் ஓகே தெரியுதா காலம் 3 மணி மாவட்டம் இந்த காசல்ல பாபாவில் இந்த கோயிலில் சிவன் ராத்திரி சிவனும் இருக்கிறபடியா பாலும் பழம் சாப்பிட்டீங்க ஓகே ஓகே தேங்க்யூ பாலம்பழம் பாலம்பழம் எனக்கா நன்றி ஓகே இப்படி சாப்பிட நல்லா இருக்கும் என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க என்ன ஞாபகம் வருது இப்படி சாப்பிட உங்களுக்கு டாக்டர் ஊரில் பால் இல்லை அந்த பிரச்சனையோட போட்டு பருப்பும் பருப்பும் பானம் பருப்பும் சூப்பராக இருக்கும் ரோட்டு நல்லா இருக்கா பருப்பு மிளகா போட்டு வந்து தர கொண்டு வந்து தெரியுது இது இந்த செத்தல் மிளகா போட்டோம்
சரியா 12 மணி பூசை செய்ய போயினோம். சாமிக்கு அபிஷேகம் செய்ய போயினோம். சரியா 12 மணிக்கு நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய. அபிஷேகம் நடக்குது சிவனுக்கு. शिव पूजां करिष्यामि एकबिल्वं शिवार्पणम् बिल्वपत्रेण पूजितेन दिगेश्वरे शुद्ध्यन्ति सर्वपापेभ्यः एकबिल्वं शिवप्रियम् बिल्ववृक्षं प्रयच्छामि एकबिल्वं शिवार्पणं शिवलोकमवाप्नुयात्. எல்லாரும் பண்ணிட்டீங்களா? அக்கா நீங்க மட்டும் मीनाक्षी वणवाळने मामगे अंगाळ ईश्वरि गुणनरुणु नागेश्वरने हर हर शिव 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 हर 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 शिव 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 मलये कैलै मलेवाड़ी सरि उभय ஒழிச்சு சொல்ல போறீங்க. காதுக்குள்ளே உங்களுக்கு நிரம்பினத்தை சொல்லலாம். சொல்லுங்க. கேட்கக்கூடாது. நாங்கள் கேட்காம சொல்லணும் ஆக்கள்.
ஒரு மணி ஆகுது. ஒரு மணி தேனம் பிடிச்சிருக்கு. 12 மணிக்கு ஒரு மணி ஆகுது. நல்லெண்ணெய் விட்டு ஏற்றி பிறகு தேய்பிராட்டம் என்று செய்கிறது மிக மிக விசேஷமானது காலபைரவருக்கு. பைரவர் இங்கே குளிச்சாட்டி எடுத்தாச்சு. இங்கே சிவனுக்கு முட்டைக்கு திருப்பி 4 மணிக்கு திருப்பி அபிஷேகம். விடிய 4 மணி. கால பைரவரை இதில் வைக்க போயினோம். பூவை போடும். நல்ல
நீங்க போட்டுட்டீங்களா? ஒரு சுட்டிலே யாராவது சொல்லுங்களேன். சிவராத்திரி சிவனுக்காக எல்லாரும் திரும்பி சிவராத்திரி பற்றி யார் கதைக்க போறீங்க? சிவராத்திரியை பற்றி கம்மில் இருந்து சோர்ஸ்ல இருந்து எல்லாம் வந்திருக்கிறீங்க. ப்ரீமெல்ல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க எந்த இடம் சொன்னீங்க? இங்க காசல்ல. பாபா கோயிலில் வடிவாக வந்து சிவராத்திரி வந்து எல்லாரும் வடிவாக செலிப்ரேட் பண்ணி வடிவாக பற்றி தாண்டிட்டு நித்திரை முடிச்சு இந்த வருஷம்தான் நான் முதல் அந்த சிவராத்திரிக்கு முடிச்சிருக்கிறேன். உண்மையிலே நல்ல சந்தோஷமாக இருந்தால் எல்லோரும் கதைச்சி பாட்டை படித்து இதான் எடுத்துக்கிறேன். நீங்களும் அடுத்த வருஷம் உங்களுக்கும் கிடைச்சிருந்தா வாங்க கட்டாயம் இந்த சிவராத்திரிக்கு. இன்றைக்கு சிவராத்திரி இந்த கால பைரவரும் வச்சு வணங்கினது முதல் கால பைரவரும் இங்கே வச்சிருக்கிறேன். தான் சமைக்கணும். இப்போ தேத்தனி ஊற்றி கொடுத்துட்டு இப்போ சமையல் நடக்குது. அதை பார்ப்போமா என்ன நடக்குது சமையல். அதில் வீட்டில் சமையல் நடக்குது. என்ன சமையல்? சாம்பாரும் பொங்கலும் பார்ப்போம். சாம்பார் சர்க்கரையை போட்டுட்டீங்க. சாப்பிடுங்க. ரைஸ் குக்கர்ல சிவாய ஓம் நமச்சிவாய. வடிவா 8 மணி ஆயிட்டு. காலையில் எல்லோரும் சாப்பிட போகிறோம். பாறைன்னு முடிக்க போயினோம். விரதகாரர்களுக்கு 8 மணி இப்போ முடிய பூசை முடிஞ்சு பாபாவுக்கு சிவனுக்கு
சிவன் ராத்திரி எல்லாரும் முழிச்சிருந்துட்டு இப்போ பாருன மாதிரி இப்போ சாப்பிட போய் நம்ம இல்லை வேணுமெண்டா அப்புறம் எடுப்பினம் தானே. நாங்கள் சிவராத்திரி முடிச்சுண்டு இப்போ வீட்டை போயின்ட்டுருக்குறோம். திரும்பி நிறைய ஒரு சந்தோஷம், நிறைய பேரை கண்டது கதைச்சது இவையில் நல்ல ஒரு சந்தோஷமாக போச்சுதாண்டு. அந்த சந்தோஷத்தில் நாங்கள் வீடு திரும்புகிறோம். இவ்வளோ பேரோட பழகினதுக்கு இந்த பாபாக்கும் இந்த சிவனுக்கு நன்றி சொல்லினபடியே நாங்கள் வீடு சேர்ந்தோம். நன்றி. இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.